السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா-தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்று நிலவட்டுமா.
பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவருடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவர் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ, அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்து இருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இன்னும் ஒரு சில தினங்களில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிற நாம் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால், கடந்த ரமலானிலே இருந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மோடு இருந்தவர்கள், நம்முடைய குடும்பத்திலே இருந்தவர்கள், நம்மை அண்டை வீட்டுக்காரராக இருந்தவர், நம்முடைய தெருக்காரராக இருந்தவர் என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ரமலானை அடைய முடியாமல் மரணித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் இந்த ரமலானை அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழலையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ரமலானை பற்றி சொன்னோடும் நன்மைகளை எதிர்பார்த்தும் அந்த ரமலானுடைய இரவுகளிலே நின்று வணங்குவாரோ, அவர் முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஒரு செய்தி மட்டுமே போதுமானது. அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நன்றி செலுத்துவதற்கு, இந்த ரமலானுடைய மாதத்தை புரிவதற்கு, அதிலே அல்லாஹ் செய்திருக்கிற அருளை புரிந்து கொள்வதற்கு ஒற்றை செய்தியிலே நபிகளார் சொன்னார்கள், கடந்த காலம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 50 வயதை கடந்திருக்கிற நாம், 60 கடந்திருக்கிற நாம், 70 கடந்திருக்கிற நாம், இந்த ரமலானுடைய வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அதனுடைய இரவு நேரங்களில் என்னுடைய வணக்க வழிபாட்டால் அந்த இரவு நேரத்தை கழித்தால், அந்த இரவு நேரத்திலே அல்லாஹ் நன்மையை தருவான் என்ற எண்ணத்தோடும் சிந்தனைகளோடும் அந்த ஒரு மாதத்தை நான் கழித்தால், 50 வயதை கடந்திருக்கிற நான் 49 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு மனிதர் 60 வயதை கடந்து விட்டால் 59 வருட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். ஒரு மனிதர் 70 வயதை கடந்து விட்டால் 69 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே ரமலான் மாதத்தினுடைய இரவுகள் இருக்கிறது என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் வானத்தின் வாசலை திறக்கிறான். இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், சுவனத்தின் வாசலை அல்லாஹ் திறக்கிறான், நரகத்தின் வாசலை அல்லாஹ் அடைக்கிறான், ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சுவனத்தின் வாசலை அல்லாஹ் திறக்கிறான் என்றால், இந்த மாசத்துல மரணிச்சிட்டா நேரா சொர்க்கம் போயிருவோம், நரகம் போக மாட்டோம் என்ற அர்த்தம் இல்லை. இந்த மாதத்திலே சுவனத்தின் கதவை திறப்பதற்கான நிறைய நன்மைகளை அல்லாஹ் கொட்டி வைத்திருக்கிறான். அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதன் மூலமாக, அந்த நன்மைகளை நாம் இபாதத்து செய்வதன் மூலமாக சுவனத்தின் வாசலை நாம் எளிமையான முறையிலே திறந்து கொள்ள முடியும். நம்முடைய நரகத்தின் வாசலை நாம் அடைத்துக் கொள்ள முடியும், ஷைத்தான்களுக்கு நாம் விளங்கிட முடியும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் இப்படியான ஒரு ஏற்பாடை செய்கிறான் என்று சொன்னார்கள். அதே போல சொன்னார்கள், ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ் ஒரு மலக்கை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறானாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த மலக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார், மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார், நன்மைகளை செய்யக்கூடியவர்களே உங்களுடைய நன்மைகளை நீங்கள் விரைவாக செய்து கொள்ளுங்கள்,
தீமைகளை செய்யக்கூடியவர்களே உங்கள் தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரமலானுடைய ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ் மலக்கை அனுப்புவதாக நபிகளார் சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த மாதத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு, இந்த மாதத்திலே அல்லாஹ் நின்று தொழுவதற்கான ஒரு வாய்ப்பு, இந்த மாதத்திலே தர்மம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இந்த செய்திகளின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே நேரத்திலே இந்த ரமலான் மாதத்திலே நாம் வைக்கக்கூடிய நோன்பு, அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நன்மைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று கேட்டால், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுவனம் செல்ல வேண்டும், அப்படியான ஒரு அமலை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் நீ இணை வைத்து விடாதே, தொழுகையை நிலைநாட்டு, ரமலான் மாதத்திலே நோன்பு பிடி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்துக்குரிய அமலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, உனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த ரமலான் மாதத்திலே நீ நோன்பு வைத்தால் நீ சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு 8 வாசலை வைத்திருக்கிறான். அந்த 8 வாசலிலே ஒரு வாசலினுடைய பெயர் ரையான். அந்த வாசலை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாம் ரமலான் மாதத்திலே வைக்கிற நோன்புக்கு சுவனத்தை அல்லாஹ் பரிசாக தருகிறான். சுவனம் மட்டுமல்ல, நாம் பிடிக்கின்ற இந்த நோன்புக்காக சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துகிறான். அதற்கென்று ஒரு வாசலை ஏற்படுத்துகிறான். அந்த வாசல் வழியாக யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருந்தார்களோ அவர்களை மற்றும் ரையான் என்ற வாசல் வழியாக அல்லாஹ் அழைக்கிறான். அப்ப சுவனம் ஒரு பரிசு. சுவனத்திலே விசேஷமான சில வாசல் வழியாக நுழைவிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நாம் பிடிக்கிற இந்த நோன்புக்கான கூலியை அல்லாஹ் தருகிறான் என்று பாருங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு அமலுக்கென்றும் ஒவ்வொரு கூலிகளை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். தொழுதா இவ்வளவு கூலி, தர்மம் கொடுத்தால் இவ்வளவு, மற்ற அமல்கள் செய்தால் இவ்வளவு என்று சொன்ன அல்லாஹ் சொல்லுகிறானாம், என்னுடைய அடியான் நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பிடிக்கிற இந்த நோன்பு இருக்கிறது, இந்த மகத்துவமான நோன்பு என்பது, அந்த நோன்புக்கான கூலி என்பது அல்லாஹ்விடத்திலே 1 மடங்கு அல்ல, 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு அல்ல, 1,00,000 மடங்கு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தான் அதற்கு கூலி கொடுக்க போதுமானவன் என்று சொன்னார்கள். எத்தனை 1000, எத்தனை 1,00,000, எத்தனை கோடி கணக்கான அமல்களை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அவ்வளவு நன்மைகள் நீங்கள் பிடிக்கிற இந்த நோன்புக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஒரு நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவர் நோன்பு திறக்கிற நேரத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, இன்னொரு மகிழ்ச்சி. எந்த மகிழ்ச்சி தெரியுமா? நாளை அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்வை சந்திப்பாரே, அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சிகளில் இன்னொரு மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே நோன்பு வைத்தால் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம், அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியம், அந்த நோன்புக்கான கூலி அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் போது உங்களுக்கு வருமே, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் மாதம் மட்டுமல்ல, அந்த ரமலான் மாதத்திலே நாம் பிடிக்கிற நோன்புக்கும் இவ்வளவு கூலிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே அந்த ரமலான் மாதத்தை பற்றியும் அந்த ரமலான் மாதத்திலே பிடிக்கிற நோன்பை பற்றியும் எப்படிப்பட்ட உறுதியான எண்ணமும் சிந்தனையும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நாம் பிடிக்கிற அந்த நோன்புக்கான நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நோன்பு என்பது சடங்கு அல்ல. காலையிலே சகர் உணவு சாப்பிட்டு மாலையானால் இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பு திறந்து
ஏதோ ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் உண்ணாமல் குடிக்காமல் இருந்து விட்டால் நோன்பை முழுமையாக நிறைவேற்றி நோன்புக்கான நன்மைகளை பெற்று அந்த மாதத்துக்கான சிறப்புகளை பெற்று அப்படி அல்லாஹ் ஒருபொழுதும் அப்படியான நோன்புக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான். அல்லாஹ் எந்த நோக்கத்திலே அந்த நோன்பை சொன்னானோ அப்படி ஒரு மனிதர் அந்த நோன்பை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த நோன்பிற்கான முழு கூலி அல்லாஹ் தருவதாக சொல்லுகிறான். நோன்பிற்கான நோக்கத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்கள் மீதும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கினான். நோன்பு கடமை என்பது வெறுமனே ஒரு சடங்கான ஒரு அமல் அல்ல. வெறுமனே பசியை உணர்வதற்காக சொன்னார்களே அப்படியான நோக்கத்திலே கொண்டு வரப்பட்ட அமல் அல்ல. நோன்பு என்ற அமல் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இறையச்சம் உடையவராக மாற வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்தவராக மாற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நான் உங்கள் முன்னால் இருந்த சமுதாயத்தின் மீது விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நோன்பினுடைய நோக்கமே இறையச்சம் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களில் இருந்தும் வீணான செயல்பாடுகளில் இருந்தும் அவர் விடுபடவில்லையோ, அவர் பசித்திருப்பதாலோ அவர் தாகித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவைகளும் இல்லை. மற்ற மதங்களிலே இறைவனை பற்றி அறிமுகப்படுத்துவாங்கல்ல, விரதம் இருந்தால் பல மணி நேரம் நடந்து வர வேண்டும், தன்னைத்தானே அடித்துக் கொள்ள வேண்டும், மனிதனை மனிதன் கஷ்டப்படுத்தி இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியும் என்று மற்ற மதங்களிலே இருக்கிற கொள்கையை போன்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணம் அல்லாஹ்வுடைய அச்சம் உனக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணம். அதனால்தான் அல்லாஹ் உணவை எதிர்பார்க்கல, சாப்பாட்டை எதிர்பார்க்கல. அந்த உணவையும் சாப்பாட்டையும் தடுத்து எனக்கு பயப்படுகிறாயா என்ற நோக்கத்திலே அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்குகிறான். சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, அந்த நோன்பிலே நாம் கடைபிடிக்கிற இறையச்சம் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு முஸ்லிமுக்காவது, அன்புள்ள சகோதரர்களே, நோன்பு வைத்திருக்கிறோம், வீட்டிலே தனியாக இருக்கிறோம், மனைவி இல்லை, கணவன் இல்லை, உறவினர்கள் இல்லை, வீட்டிலே யாரும் இல்லை, கண்ணுக்கு முன்னால் உணவு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. நாம் யாருக்காவது, எப்படிப்பட்ட முஸ்லிமுக்காவது இதை எடுத்து குடிக்க வேண்டும், இதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் எந்த முஸ்லிமுக்கும் வருவதில்லை. காரணம் ஏன் வருவதில்லை என்று தெரியுமா? அந்த நோக்கத்தை சில நேரங்களிலே நாம் உணராமல் கூட இருக்கலாம், அதை தடை செய்திருக்கிறான் என்பது கூட இருக்கலாம். ஆனால் அடி மனதிலே, ஆள் மனதிலே அல்லாஹ் இயற்கையாகவே அந்த எண்ணத்தை போட்டு விடுகிறான். நான் குடித்தால், நான் பருகினால் அல்லாஹ் அதை கண்காணிக்கிறான், அல்லாஹ் அதை பார்க்கிறான் என்று நம்மையும் அறியாமல் ஒரு எண்ணமும் சிந்தனையும் அல்லாஹ் தருகிறானே, அந்த எண்ணத்தையும் சிந்தனையும் விதைப்பதற்குத்தான் அந்த நோன்பு. ஏதோ ஒரு சடங்கான அமல் அல்ல அந்த நோன்பு. அன்புள்ள சகோதரர்களே, எப்படி நான் சாப்பிட்ட சாப்பாடு, நான் சம்பாதித்த வருமானத்திலே வருகிற என்னுடைய உணவை கூட அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய உணவை தடுத்தேனோ, என்னுடைய பானத்தை தடுத்தேனோ, நான் கட்டிய மனைவியோடு பகல் நேரத்திலே இல்லற வாழ்க்கையை தடுத்தேனோ, அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே காரணத்துக்காக தனிமையில் இருந்த பொழுதும் கூட என்னால் அதை தொட மனம் வரவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, அதுதான் இறையச்சம். அந்த இறையச்சம் ஒரு மாதத்திலே அல்ல, உங்கள் மரணம் வரை அந்த இறையச்சத்தும் தொடர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தருகிற ஒரு அற்புதமான பயிற்சி. அன்புள்ள சகோதரர்களே, வேறு எந்த மதத்திலும் இப்படியான ஒரு வழிபாட்டை, இப்படியான ஒரு வணக்கத்தை உங்களால் காட்ட முடியாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது இறைவனின் மார்க்கம் என்பதற்கே இந்த நோன்பு என்ற வணக்கம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. ஒரு மாதத்திலே நாம் பெறப்போகிற பயிற்சி
அன்புள்ள சகோதரர்களை, சாதாரணமாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அந்த ரமலானுக்குள்ளே நுழைகிற நேரத்திலே உங்கள் உள்ளத்திலே உறுதி இருக்க வேண்டும். வெறுமனே தண்ணி, வெறுமனே உணவு, வெறுமனே மனைவியை தடுப்பது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பேசக்கூடிய பேச்சுக்களிலே, நான் பார்க்கக்கூடிய பார்வைகளிலே எல்லா இடங்களிலும் தடையை ஏற்படுத்துவதுதான் நோன்பு. வெறுமனே தண்ணியை தவிர்த்து, உணவை தவிர்த்து இன்றைக்கு பார்க்கிறோம் சில நோன்பாளிகளிலே நோன்பை எப்படி கழிப்பவர்கள் இருக்கிறார்கள். மொபைல் போன். ஒரு காலத்துல சினிமா, டிவி அந்த மாதிரி கலாச்சாரம் இருந்தது. அப்படியான சில மக்கள் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி கையிலே வைத்திருக்கிற மொபைல் போன். நோன்பு வைத்திருக்கிறார். காலையில் எந்திரித்து எழுந்து சகர் உணவு உண்டு, ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றி, சில நேரங்களிலே தஹஜ்ஜுடைய தொழுகை நிறைவேற்றி, காலையில் எழுந்தோடனே போன் கையில, ரீல்ஸ் என்ற போர்வையில என்ன ஆடல், பாடல், சினிமா, இசை, எதெல்லாம் இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ, எதெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லியிருக்கிறதோ, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த போன்ல செலவிடக்கூடிய சில மக்களை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, நோன்பை முறிப்பதற்கு வெறுமனே அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த பார்வையில இறையச்சம், பேச்சில இறையச்சம். நீங்கள் நினைக்கிறீர்களா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்கிற ரீல்ஸ் என்ற பார்வையிலே நீங்கள் பார்க்கிற நடனமும், நீங்கள் பார்க்கிற ஆட்டமும், நீங்கள் பார்க்கிற அந்நிய பெண்களுடைய அந்த பார்வையும் உங்கள் நோன்பை இழக்கச் செய்யும், உங்கள் நோன்புக்கு முழுமையான கூலி பெற்று தராது என்ற எண்ணத்திலே நான் என்ன வேணாலும் பார்ப்பேன், ஆனால் என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் சமூக வலைதளம். இன்றைக்கு சமூக வலைதளம் இல்லாத ஆட்கள் இல்லை. பேஸ்புக் வச்சிருக்கிறோம், இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறோம், யூடியூப் வச்சிருக்கிறோம். குறைந்தபட்சம் இந்த 1 மாதமாவது அல்லாஹ் உங்களுக்கு தடையை ஏற்படுத்துகிறான். உங்கள் பேச்சிலே, உங்கள் பார்வையிலே, உங்கள் அண்டை வீட்டுக்காரை நீங்க பார்ப்பதிலே, உங்கள் குடும்பத்தை பார்ப்பதிலே. அருள்மிக்க மாதம், நன்மைகளை கொண்டு சேர்க்கிற மாதம், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். பிறரை நீங்கள் மன்னித்தால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம். இந்த மாதத்திலாவது என்னை நான் கட்டுப்படுத்தி, அதுக்குத்தான் நோன்பு. எத்தனையோ பாவங்களை மற்ற மாதங்களிலே செய்கிறோம். போன் சர்வ சாதாரணமாக பேஸ்புக்ல ரீல்ஸ் பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறோம், என்னென்னமோ ஷேர் பண்றோம், யார பத்தியமோ பேசுறோம், எவரை பத்தியோ எழுதுறோம். இன்ஸ்டாகிராம் போயிட்டு அங்க எல்லாவற்றையும் பார்க்கிறோம். எல்லாரை பற்றியும் சர்வ சாதாரணமாக புறம் பேசுகிறோம், எல்லாரை பற்றியும் விமர்சிக்கிறோம், குடும்ப உறவுகளை சர்வ சாதாரணமாக துண்டித்து வாழுகிறோம். சகோதரர்களே, இப்படி உங்களால் எந்த பாவத்தை எல்லாம் விட முடியாது என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பாவத்தை விடுவதற்கான வாய்ப்பை, வாசலை அல்லாஹ் ரமலானிலே திறந்து தருகிறான். பாவத்திலிருந்து காக்கிற கேடயமாக அல்லாஹ் நோன்பை கொண்டு வந்து வைக்கிறான். 1 மாதத்தை நீங்கள் பயன்படுத்தினால் எந்த பாவத்தை விட முடியல என்று உள்ளத்திலே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, அன்புள்ள சகோதரர்களே, அந்த பாவத்திலே நீங்கள் உறுதியோடு இருங்கள். இந்த ரமலானிலே அந்த பாவத்தை கட்டாயமாக விடுவேன் அப்படி நினைச்சு நீங்க ரமலானிலே நுழைந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள். நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேச முடியுமா? நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு ஹராமான விஷயத்தை செய்ய முடியுமா? நோன்பு வைத்துக் கொண்டு ஏமாத்த முடியுமா? நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேச முடியுமா? அப்படி என்னால் முடிகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அப்படியான ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் இல்லை. என்னால முடியலன்னா அப்படி ஒரு நோன்பே தேவையில்லை. எப்படி மற்ற மாதங்களிலே நோன்பு உங்களுக்கு தேவையில்லையோ, உங்களால் பொய் பேசாமல், உங்களால் ஏமாற்ற முடியாமல், உங்களால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல், எந்த பாவத்தை எல்லாம் கடந்த காலங்களிலே தொடர்ந்து செய்தீர்களோ அதையும் உங்களால் துணிச்சலாக
நோன்பு வைத்துக் கொண்டும் செய்ய முடிகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு என்பது உங்களுக்கு கேடயம் என்று சொன்னார்கள். சகோதரர்களை, எப்படி வரும்? மற்ற மாதங்களிலே செய்கிற காரியம் ரமலானிலே எப்படி வரும்? ரமலானுடைய இரவு நேரங்களிலே எப்படி வரும்? உள்ளத்திலே உறுதி எடுங்கள். எந்த பாவத்தை எல்லாம் இதற்கு முன்னால் செய்தான் எல்லாம் பட்டியல் போடுங்க, ஒவ்வொன்றாக பட்டியல் போடுங்க. எதையெல்லாம் இந்த ரமலானிலே விட முடியும் என்று உறுதியாக உங்கள் உள்ளத்திலே பட்டியல் போட்டு அதை ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்துங்கள். வாய்ப்பு அது, வாசல் அது, அல்லாஹ் உங்களுக்காக திறக்கிறான். குறைந்தபட்சம் ஒரு மாசமாவது எந்த சமூக ஊடக அதிலிருந்தாவது விடுபட்டு எனக்கும் என் இறைவனுக்குமான தனிமையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். சகோதரர்களை, அல்லாஹ் எதிர்பார்ப்பது தனிமைதான். தனிமையிலே அல்லாஹ்வை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அந்த தனிமை அல்லாஹ்வுக்கு நீங்கள் இறையச்சமுடையவர்களாக இருந்தால் அந்த தனிமையிலே அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை, கண்ணியத்தை மறுமையிலே கொடுப்பான். பகட்டுக்காக அல்ல, ஊருக்காக அல்ல, ஊர் வழக்கம், ஊர் நடைமுறை. நான் நோன்பு வைக்கலாட்டி 10 பேர் என்ன கேட்பாங்க, 10 பேர் முன்னாடி என்ன எப்படி செயல்பட முடியும், அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் உங்கள் தனித்தனியான வாழ்க்கை. எப்படி சாப்பிடாம, எப்படி குடிக்காம தனிமையிலே அமரும் பொழுதும் யாரும் இல்லை என்கிற நிலையிலும் அந்த எண்ணமும் சிந்தனையும் வருகிறதோ, அன்புள்ள சகோதரர்களே, அந்த எண்ணமும் சிந்தனையும் எல்லா காலத்திலும் வர வைப்பதற்குத்தான் அந்த நோன்பு. நம்முடைய பேச்சுக்கள், அன்புள்ள சகோதரரை, ரமலான் மாசம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரவு நேரத்திலே கலந்து கொள்ளக்கூடிய சில சகோதரர்களை 1 மணி நேரம் தொழுதிருப்பார்கள். இஷாவுக்கு வந்திருப்பாரு, இரவு தொழுகை எல்லாம் முடிச்சிட்டு, வித்திரெல்லாம் முடிச்சிட்டு 1 மணி நேர தொழுகை நமக்கு எப்படி தெரிகிற மிகப்பெரிய தியாகம் மாதிரி. ஏதோ இரவு முழுக்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த 1 மணி நேர தொழுகையை தொழுது விட்டு அந்த பள்ளிவாசலிலே வெளியே நின்று ஒரு சில சகோதரர்கள் பேசுவார்கள் 11 மணிக்கு தொழுகை முடிந்தது என்று சொன்னால் மணி 12, மணி 1, மணி 2, 3 மணி நேரம் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பலா முசீபத்துகளையும் பேசுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உங்கள் பேச்சுக்கள் அல்லாஹ் கண்காணிக்கிறான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நண்பர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே கவனமாக இருக்க வேண்டியவர்கள் நம்முடைய நட்புகள். உங்களால் உங்கள் நண்பரிடத்திலே இறையச்சத்தை புறம் பேச முடியல, அவரை பார்த்தாலே பேசணும் தோணுது, அவரை பார்த்தாலே அவரோட வெளியே போகணும் தோணுது, அவரை பார்த்தாலே சாப்பிடணும் தோணுது. ஒருவேளை அவர் நல்ல நண்பராக கூட இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, உங்களால் முடிந்தால் இந்த 1 மாதமாவது அல்லாஹ்வுக்காக அவரை தவிர்த்து வாழுங்கள், தனிமையாக வாழுங்கள். நாளை மறுமையிலே யாரும் நம்மோடு வரமாட்டார்கள். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன அமல்களும் நாளை மறுமையிலே உங்கள் அந்தஸ்தை மிகப்பெரிய அந்தஸ்தாக உயர்த்தும். சில நண்பர்கள் சேர்ந்து விட்டால், குறிப்பாக நம்ம என்ன யாரை பற்றி நம்மளால அங்க அப்படி நடக்குது, இங்க எப்படி நடக்குது, அந்த பள்ளியாசல் அப்படி, இந்த பள்ளியாசல் அப்படி, அந்த இயக்க அப்படி, இந்த இயக்க இப்படி, பேச்சுக்களில் பேஸ்புக்கில் எடுத்து பார்த்தா 4 பக்கத்துக்கு 5 பக்கத்துக்கு ஒருவரை பற்றி எழுவது, அவரை பற்றி எழுவது. குறைந்தபட்சம் 1 மாசம் சமூக ஊடகம் தொடர்பான எத்தனை லட்சம், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் பார்க்கிறார்கள். சக சகோதரனை, சக முஸ்லிமை ஒரு ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்துக் கொண்டு உங்களால் எப்படி அதை எழுத முடிகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பு வைத்த நிலையிலே உங்களோடு ஒருவர் சண்டைக்கு வருகிறார், வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள். நீங்க நல்லவர், நீங்க எந்த தவறு செய்யல, ஆனாலும் உங்களிடத்துல சண்டைக்கு வந்தால் கூட நான் நோன்பாளி என்று அந்த சண்டையை தவிருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. சகோதரர்களே, அடுத்த வருடம் இந்த வாய்ப்பு கிடைக்குமா தெரியல. இந்த 1 மாதத்திலே நாம் பயன்படுத்துகிற வாய்ப்பு, இந்த 1 மாதத்திலே நாம் செய்கிற அமல், இந்த 1 மாதத்திலே நாம் தொழுகிற தொழுகை, இந்த 1 மாதத்திலே கொடுக்கிற தர்மம்,
அல்லாஹ்விடத்திலே மகத்தானது, அளப்பெரியது. அதற்கு எவ்வளவு கோடிக்கணக்கான நன்றிகள் செலுத்தினாலும் அல்லாஹ்வுக்கு அது ஈடாகாது. எத்தனை உரைகள், எத்தனை செய்திகளை நாம் சொல்லிவிட்டாலும் கூட அதனுடைய முழுமையான நன்மைகளை சொல்லி முடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ரமலானை பற்றி பேசினாலும் அதன் முழுமையான அழகை, அதன் முழுமையான நன்மைகளை முடித்து விட முடியாது. அப்படிப்பட்ட அருள்மழை பொழிய போகிற புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நுழைய இருக்கிறோம். உள்ளத்தை உறுதிப்படுத்துங்க, உள்ளத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. வரக்கூடிய மாதத்துல இரவு நேரங்கள் எந்த ஒன்றுக்காகவும் அந்த இரவு நேரத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை ஜும்மா உரை நிகழ்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே ஏறுகிறார்கள். முதல் படியிலே ஆமீன் என்று சொன்னார்கள், இரண்டாவது படியிலும் ஆமீன் என்று சொன்னார்கள், மூன்றாவது படியிலும் ஆமீன் என்று சொன்னார்கள். ஜும்மா உரை முடிந்தது. சகாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த ஜும்மாவிலும் சொல்லாத ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் காரணத்தை சொன்னார்கள். வேறொன்றுமில்லை, ஜிப்ரீல் மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார். முதலாவது கேட்டார், யாருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தும் அதன் மூலமாக ஒரு மனிதன் சுவனம் செல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று கேட்டார். நான் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக கேட்டார், என்னுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் சொல்லப்படும் பொழுது யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார். நான் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று கேட்டேன். மூன்றாவதாக கேட்டார், எந்த மனிதருக்கு அல்லாஹ் ரமலான் மாதத்தை நுழைவதற்கான வாய்ப்பு, ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால், ஜிப்ரீல் கேட்டார், யா அல்லாஹ் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமடையட்டும். ஜிப்ரீல் கேட்டார், நான் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். அன்புள்ள சகோதரர்களை, கேட்டது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை அல்ல, கேட்டது மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்? அல்லாஹ்வுடைய அருள் பொங்குகிற மாதம், அல்லாஹ் மன்னிப்பின் கதவை திறந்து வைக்கிற மாதம், அல்லாஹ் அந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தன்னுடைய ரஹமத்தை பொழிந்திருக்கிற மாதம். அந்த மாதத்தையும் பற்றி ஒரு மனிதனுக்கு கவலை இல்லை. அந்த மாதத்தை பற்றி அவன் எப்படி மற்ற மாதங்களிலே கழித்தானோ அதே பேச்சுக்கள், அதே வார்த்தைகள், அதே எழுத்துக்கள், அதே பாவங்கள், அப்படி அந்த மனிதனை தொடர்ந்து அந்த மாதத்தின் மூலமாக அவன் விடுபடவில்லை என்று சொன்னால், அந்த மாதத்தின் மூலமாக அவன் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அவன் நாசமடைவாயாக. அன்புள்ள சகோதரர்களை, யாரை சொல்லுவோம்? நாம் யாராலோ பாதிக்கப்பட்ட சாதாரண நேரத்துல சாபத்துக்குரிய வார்த்தை அல்லாஹ் தடை செய்கிறான். யாரும் அதை சொல்லக்கூடாது. ஒருவேளை சொல்வதாக இருந்தால் யாரை சொல்லுவோம்? சும்மா நம்மள்ட்ட பேசிட்டு போறவங்களை சொல்லுவோமா? யார் மீது அளப்பெரிய கோபம் வருகிறதோ, யார் நம்ம மிகப்பெரிய அளவில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அவரை பார்த்து சொல்லுவோம், நாசமடைவாயாக என்று சொல்லுவோமே. அதுபோல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த நபிமொழி செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு சில தினங்களில் நான் ரமலான் மாதத்திலே நுழைய இருக்கிறோம். வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளையும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உங்களை நீங்களே கேள்வி கேட்க வேண்டும். இந்த நாள் ஒரு நோன்பு நான் வைத்து முடித்து விட்டால் இந்த நோன்பு எனக்கு எப்படி கழிந்திருக்கிறது? எத்தனை பேரை பற்றி புறம் பேசியிருக்கிறேன், எத்தனை பேரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறேன், ஏன் பேசினேன், யாரிடம் பேசினேன், யாரால் இந்த வார்த்தை வந்தது, என்னுடைய பொருளாதாரத்தை நான் எப்படி அதை பயன்படுத்துகிறேன், அதை பொய் சொல்லி இருக்கிறேனா, ஏமாற்றி இருக்கிறேனா, மற்ற காரணங்கள் வந்திருக்கிறதா? அதே போல மொபைல் போனை வைத்திருக்கிற நாம் ரீல்ஸ், யூடியூப், பேஸ்புக் பார்த்து நம்முடைய நேரங்களை வீணடித்து விடாமல், இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இது அல்லாஹ் தருகிற சந்தர்ப்பம். இந்த 30 நாளை பயன்படுத்துங்கள். உங்களால் விட முடியவில்லையா? இந்த
இந்த 30 நாள் உங்களுக்கான வாய்ப்பு. அதிலே உங்கள் செயல்பாடுகளை குறைத்து, ஒருவேளை அத்தியாவசிய தேவை என்றால் அப்படி அதை பயன்படுத்தி மற்ற தேவைகளில் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் துண்டித்து பாருங்கள். அடுத்த மாதத்திலே யாரையும் எழுத மாட்டீர்கள், யாரையும் பேச மாட்டீர்கள். அப்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ரமலான் மாதத்திலே கொடுத்திருக்கிறான். எனவே ரமலான் மாதத்தை அடைகிற நாம் அந்த மாதத்திலே நோன்பு நோற்று, அந்த மாதத்திலே இரவு நேரங்களிலே நின்று தொழுது, அல்லாஹ்விட்ட கையேந்தி கண்ணீர் சிந்தி பிறரை பற்றி பேசிவிடாமல் நல்ல தர்மங்களை கொடுத்து, அந்த மாதத்தில் எந்த நோக்கத்திலே சொன்னானோ அந்த இறையச்சத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாதத்திலே அவ்வளவு தர்மங்களை செய்திருக்கிறார்கள் என்றால், காரணம் மற்ற மாதங்களிலே செய்கிற அமலை விட ரமலான் மாதத்திலே நீங்கள் கொடுக்கிற சின்ன சின்ன தர்மங்கள் கூட அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மைகளை, அந்தஸ்துகளை பெற்று தருவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் வந்துருச்சுன்னா அதிகமாக தர்மம் செய்வார்கள் என்று நபிமொழிகளிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு கஞ்சிக்கான ஏற்பாடுகளை செய்து இந்த மஹல்லாவிலே இருக்கிற அந்த மக்களுக்கு நாம் கொடுத்து வருகிறோம். சென்ற முறை அதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது நிறைய மக்களால் நம்மளால் அதை கொடுக்க முடியவில்லை. அதற்காக சில நிதி திரட்டி கூடுதலாக நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். இந்த வருடத்தின் நோன்பு கஞ்சிக்காக 6500 ரூபாய் நம்முடைய பள்ளி சார்பாக நிர்ணயம் செய்திருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கிற நாம், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதற்கு யார் அந்த உதவிகளை செய்வாரோ அவருக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படியான நன்மைகளை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக நம்முடைய பொருளாதாரத்தை தர வேண்டும். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள் பங்கிலே என்னால ஒரு பாதி கஞ்சிக்கு முடியும்னா ஒரு 3000 எழுதுங்க, ஒரு 2000 எழுதுங்க, ஒரு 1000 எழுதுங்க. அதே போல உங்களுக்கு தெரிந்த சகோதரிடத்திலும் வாங்கி தந்து முழுமையாக இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த விநியோகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.